இந்த வீடியோவில் எப்படி டாக்கிங் அனிமேஷன் வீடியோ வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இதுக்கு யூஸ் பண்ணுறது ஒன்லி 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அந்த 5 ஸ்டெப்ஸில் இந்த மாதிரியான யூனிக்கான ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி CAPCUT பாப்பி சாஃப்ட்வேர். ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அது வந்து கூகுளில் lixka.orgன்னு டைப் பண்ணால் இந்த மாதிரியான அனிமேட் வீடியோ இமேஜஸ் வரும். அந்த இமேஜஸுக்கு வந்து நம்ம அனிமி கேரக்டர் பாயிண்ட் டைப் பண்ணோம்னா நமக்கு எந்த மாதிரியான யூனிக்கான ஒரு இமேஜஸ் வரும். அந்த இமேஜ் வந்து எது கேட்பட்டமாக அழகாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இந்த இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கூகுளில் போயிட்டு remove.background டைப் பண்ணோம்னா அந்த இமேஜில் இருக்கிற பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கு வந்து அப்லோட் இமேஜ் நம்ம கொடுத்தோம்னா நம்ம அங்கே டவுன் பண்ணி வச்சுருக்கிற இமேஜை வந்து நம்ம அங்கே அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அப்லோட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிடும். நமக்கு இது வந்து ஹெச்டி ஃபார்மேட்டில் வேணும்னு நினச்சோம்னா கூகுள் வந்து நம்ம சைன்இன் பண்ணோம்னா நமக்கு இது ஹெச்டி ஃபார்மேட்டில் நம்ம இது இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாப்பியில் போயிட்டு அந்த டவுன்லோட் பண்ணிக்கிற இமேஜில் வந்து அந்த மவுத் மாதிரி இருக்குல்ல அதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு பாப்பி ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் விட்த்தை வந்து 500 பிக்சல், ஹைட்டு வந்து 500 பிக்சல் கொடுத்து நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போது அந்த இமேஜை வந்து ஜூம் இன் பண்ணிக்கிட்டு ஸ்பாட் ஹேண்ட்லிங் ப்ரஷ் டூல் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக அந்த மவுத்தை மட்டும் தெரியாத மாதிரி ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம பேசுகிற மாதிரி வீடியோ வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபைல் வந்து இப்போது நம்ம சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிஎன்ஜியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நேம் வந்து நான் டுட்டோரியல் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். டுட்டோரியல் குவாலிட்டி வந்து 100% இருக்கணும். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுவோம். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி இமேஜ் வாய்ஸ்ன்னு வரும். அது வந்து யூடியூப்பில் மவுத் க்ரீன் ஸ்க்ரீன் டைப் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வரும். இந்த வீடியோஸை வந்து ஷேர் கிளிக் பண்ணி அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா CAPCUT வந்து ஒரு ஃப்ரீ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் போட்டு சொல்லலாம். வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரு இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம 3மே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ரேஷோ வந்து 60 ரேஷில் வச்சுட்டு நம்ம 3மே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன், அப்போ அது லுக்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த க்ரீனுக்கு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணுறதுனா CAPCUTல போய்ட்டு க்ரோமா கீழே அந்த டூல் கிளிக் பண்ணிட்டு அந்த க்ரீனில் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்து அந்த ஷேடோஸ் வந்து மேக்ஸிமம் ரேஷியோவில் வச்சுக்கிறோம். வச்சுட்டோம்னா அந்த பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த மவுத் ஸ்பேஸை வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். கரெக்டாக இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஜூம் பண்ணி அதை செக் பண்ணி பார்த்துட்டு 1 by 1 எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பொசிஷன் பார்த்துக்கிறோம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒன்று கரெக்டாக செட் பண்ணிக்குவோம். லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி போகிறோம். இதுக்கு கூகுளில் போயிட்டு என்வென்ஸ் லேப்ஸ்ன்னு டைப் பண்ணோம்னா இது வந்து ஏஐ ஜென்ரேட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சாக வரும். இங்கே வந்து இங்கிலீஷு, சைனீஸு, ஸ்பானிஷு நிறைய லாங்குவேஜில் இருக்குது. இங்கே இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வாய்ஸ் ஓவர் வேணுமோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த இடத்துல வந்து என்னென்ன வாய்ஸில் வேணும்ன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இதோட ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். This is my YouTube channel, Tech and Design Studio PLS. Supporting my channel, subscribe now. Thank you for watching.